ஹாய்! இது வந்து ஆர்எஸ்ல வாங்கின ஒரு மணி. இது வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை. இது வந்து வீட்டில் வாங்கி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டும் ரொம்ப ஹையாக இருந்தது. கீழே போட்டாலும் உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததா, இது எங்கேயாவது வாங்கணும், கண்டிப்பாக இதை வந்து வாங்கி வீட்டில் மாட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு சக்தி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் இது விற்றுட்ருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்கும்போதே நல்ல சவுண்டும் நல்லா இருந்தது. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், உடையிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கீழே விழுந்தாலும் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தனால சரி ஓகே அதை வாங்கிட்டு வருவோன்னு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எங்கே மாட்டுறதுன்னு வேறு தெரியல. பாப்பா தொட்டில் கட்டியிருக்க இடத்துல தான் அதை மாட்டலாம், அங்கே மாட்டினா தான் அது கரெக்டாக இருக்கும். அங்கே தான் அதை மாட்டுறதுக்கான கம்பியும் இருக்குது. ஆனால் அங்கே பாப்பாவை தூங்க போடணும், தொட்டிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போதைக்கு கட்ட வேணாம், டெம்ப்ரவரியாக இப்போதைக்கு இந்த இதில் மட்டும் கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கதவுலேயே நாங்கள் இந்த மாலை தொங்க விடுறதுலேயே அப்புறம் கட்டி விட்டோம். ஃபைனலாக கட்டி முடிச்சதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் நேரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா இவங்களும் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கூட இப்படி காய் அடுக்கி வைக்க மாட்டாங்க. இவங்க எல்லா காயையும் வாங்கி அடுக்கி வச்சு அதெல்லாம் நம்ம கொண்டு போன காசுக்கும் கரெக்டாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு எல்லாம் டேலி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அதை எடுத்து ரேட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எடுத்து வைப்பேன். எல்லாம் எடுத்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சா, அதுக்கப்புறமா அவங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாங்க. வந்தோடனே சாப்பிட்டுட்டு அவங்களையும் ஷிஃப்ட் அனுப்பிச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடை ஊட்டி அவளே சாப்பிட வச்சு தூங்கியாச்சு. இனிமேல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடும். சண்டேவும் ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சிருச்சு.